வீராவை வச்சுட்டு அந்த திருடினவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி இது பண்ணிகிட்ருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்துடுறாங்க. பார்த்து முடிச்சிட்டோன்னே வீரா வந்துட்டு திரும்பவும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்க எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இதுவாக இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணால் கரெக்டாக அவனுங்க டீ கடையில் இருக்கானுங்க. டீ கடையில் இருந்து கரெக்டாக ஃபோன் ஒன்று வருது. அதை எடுத்து பேசிட்ட உடனே தான் கடைக்கிட்ட வராங்க. பார்த்தீங்களா அம்மா, இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு யாரோ டீ கடை, அதாவது டீ கடையில் நின்றுக்கிறானுங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போ நகை கடையிலேருந்து தான் யாரோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்கள பிடிச்சாலே அவனுங்க யார் என்னன்றதை பிடிச்சிடலாம், எங்கே இருக்கானுங்க என்ன ஏதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நகை கடைக்கு போயிட்டு இந்த வீடியோ காமிச்சு இதில் யாரோ தான் பண்ணியிருக்கீங்க, நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், உங்கள் ஃபோன் ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சாலே ஒழுங்காக நீங்களாக ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லைனா நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் லாடம் கட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் ஒருத்தன் வந்து அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். டக்குன்னு அவனை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் தான் அப்படின்னு சொல்கிறானுங்க. அவனுங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தான் வந்துட்டு இது பண்ணி தங்க வச்சுருக்கோம், அவனுங்க அங்கே தான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், என் கடையில் 4 வருஷமாக வேலை பார்க்குறான்னு அந்த முதலாளியும் சொல்கிறாரு. அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா அந்த 2 திருடங்களும் வந்துட்டு ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் அது கிளம்புறதுக்கு பார்க்க அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு வெளியே வராரு. என்னப்பா வேலைக்கு போகாமல் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி சீன் போட்டாங்க. சரி சரிப்பா, போகிறதுக்கு செலவுக்கு பணம் வேணும்ல, இருந்தாப்பா இதை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அந்நேரம் பார்த்து போலீஸ் எதுவும் சத்தம் கேட்குறவொன்னே கரெக்டாக முத்துப்பாண்டி வந்துட்டு அவங்க விசாரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு அந்த வீட்டு ஓனர்ஸ் 2 பேர் கழுத்துலேயும் வந்துட்டு கத்தி வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. இந்த பாருங்க, வாய் தந்தீங்க அவ்வளோதான், அவங்கள சும்மா விட மாட்டேன், போலீஸ்காரங்க வந்து கதவு தட்டினா கூட எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு முத்துப்பாண்டியும் அந்த ஆளும் வந்துட்டு கதவு தட்ட, இவங்க வந்துட்டு திறந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 பேர் இருந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அவங்க இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா இல்லை இல்லை அப்படியெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஒரு வேளை அவனுங்க உள்ளே தான் இருப்பானுங்க போல இருக்குது, இப்போ இவனுங்களை எப்படி வந்துட்டு இது பண்ணுறது பிடிக்கிறதுன்ற மாதிரி முத்துப்பாண்டி யோசிக்கிறாரு. அப்போ வீரா ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் இயேசுக்கு வீட்டுக்கு போயிட்டவங்க சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு மாமாவோட அந்த புளிப்பல் செயின் தான் வேணும், அது வந்த பிறகு தான் வந்துட்டு நான் எது வந்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவளுக்கு இதே வேலையாக போச்சு, அவன் எப்படியும் வேறு காசு கொடுத்து வாங்கிட்டு வர போகிறான் அப்படின்னு அவங்க மாமனார் சொல்ல, அதெல்லாம் இல்லை மாமா கரெக்டாக கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துடுவார் சொல்கிறாங்க. உடனே இவங்க கனி வந்துட்டு நம்ம வேறு செயின் வாங்கிட்டு வந்து அக்காவை சமாதானப்படுத்திலாம் சொல்கிறாங்க. உனக்கு தான் சொல்கிறேன்லடி, உனக்கு புரியாதா, நான் வாங்கின மாமாக்காக அந்த செயின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்ற மாதிரி அமைதியாகி போயிடுறாங்க எல்லாருமே. ஏன்டி இப்படி சாப்பிடாம கூட அடம் பிடிக்கணும்னு, எனக்கு நேரத்தில் மாமா வந்துடுவார், கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க எஸ்சிக்கு. இன்னொரு பக்கம் இங்கே வீரா வந்துட்டு அந்த ஆள், அதாவது இவங்க நகை கடையில் அரெஸ்ட் பண்ணவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க சொந்தக்கார பொண்ணு ஒன்று வரும், அவங்க தங்கச்சி பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் மீரான்னு சொல்லிட்டு, உடனே இவங்க வந்துட்டு நான் மீராவாக போகிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் கதவு தட்டுறாங்க. அந்த லேடி வந்து திறக்கிறாங்க. என்ன பெரியம்மா இவ்வளோ நேரம் கதவு தட்டுறேன், இவ்வளோ லேட்டாக வந்து இது பண்ணுறீங்க, பெரியம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பெரியம்மா தான், நான் போலீஸ், தள்ளுங்க பெரியம்மா, என்ன சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீரா போனால் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த அவங்க ஹஸ்பண்ட் கழுத்தில் வந்துட்டு கத்தி வச்சுருக்காங்க. வீரா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட் ப்ரோமோ வீடியோ முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.